கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ. கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ. கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. ஊற்று தந்தாலே போதும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 27 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவத்தை மறைத்தல். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். சங்கீதம் 19:13. பூனை பால் குடிக்கும்போது தன்னை யாரும் காணக்கூடாது என்று எண்ணி தனது கண்களை இறுக மூடிக்கொள்ளுமாம். இது மூடத்தனம் அல்லவா? இதைத்தான் அன்று தாவீதும் செய்தார். செய்வதெல்லாம் செய்துவிட்டு தன்னை யாரும் காணவில்லை என்று எண்ணியவராக கண்களை மூடிக்கொண்டு பாவத்தை சமாளிக்க பார்த்தார். முடியவில்லை என்று கண்டதும் அதை முற்றிலுமாய் மறைத்து விடலாம் என்று எண்ணி பத்சேபாளின் புருஷன் உரியாவை தந்திரமாய் போர் முனையில் முன்னால் அனுப்பி அவனை கொலை செய்வித்தார். ஆனால் தேவன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஏனோ மறந்து போனார். இவர் செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் கண்டது. எல்லாவற்றிற்கும் தேவ ஆலோசனை பெற்று தேவனோடு நெருங்கியிருந்த தாவீது இந்த துணிகரமான பாவத்தை தேவன் காண மாட்டார் என்று எண்ணியவர் போல செய்து முடித்து விட்டார். அதனால் தானோ துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று 19ஆம் சங்கீதத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். நான் தேவனோடு தான் இருக்கிறேன், நான் பாவத்தில் விழமாட்டேன் என்று யாரும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நாம் பாவ சுபாவமுள்ள மனிதர். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆகையால் மிகவும் எச்சரிப்போடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம், ஒரு சிறிய சிந்தனை, ஒரு செயல், ஒரு சிறிய பேச்சு போதும் நாம் பாவத்தில் விழ. நாம் எவ்வளவு விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பார்த்தீர்களா? நேரம் போக்குவதற்காக பேச போய் எத்தனை பேர் பாவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரியும் காலம் இது. நமது வாழ்வை ஜாக்கிரதையுடன் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். சாயங்கால வேளையிலே படுக்கையில் சோம்பலாய் கிடந்த தாவீது பாவத்தில் விழுந்தார். சோம்பல் முறிக்கத்தான் உப்பரிகைக்கு ஏறினாரோ நாம் அறியோம். ஆனால் அங்கேதான் தன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்தார். ஆகவே பாவத்தின் காரணமான சோம்பேறித்தனத்தை முதலாவது நம்மை விட்டு அகற்றுவோம். எப்போதும் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை ஈடுபடுத்தி நாம் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சிப்போம். சோம்பல் தனமே பாவத்தின் உறைவிடம். தாவீதின் வாழ்வு நமக்கு ஒரு பாடமாய் அமையவே அனைத்தையும் ஆவியானவர் ஒளிவு மறைவின்றி எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருப்போமாக. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். நீதிமொழிகள் 10:17. ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, பாவ சூழ்நிலைகளுக்குள்ளே அகப்பட்டு விடாதபடிக்கு என்னை சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்தருளும். ஆமேன்.